ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பக்கெட் சார்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ பக்கெட் சார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டைப் ஆஃப் கவுண்டிங் சார்ட் அல்காரிதம் தான். ஸோ இதுவுமே வந்து ஒரு கம்பேரிசன் பேஸ்ட் கிடையாது. இதுவுமே ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் அல்காரிதம் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த அன்சார்ட் அரே எடுத்திருக்கேன். கீழே இதோட இண்டெக்ஸஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ இதோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா, பேரே பாருங்கள், பக்கெட் சார்ட். ஸோ நம்ம வந்து பக்கெட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பக்கெட்டில் எலமெண்ட்ஸை தூக்கி உள்ளே போட்டுட்டு அந்த பக்கெட்டை சார்ட் பண்ணிவிட்டு எல்லா பக்கெட்டும் நீங்கள் ஒன்று சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அன்சார்ட்லேருந்து சார்ட் அரே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு 3 பக்கெட் க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ இந்த எல்லா எலமெண்ட்டையும் தூக்கி நான் அந்த பக்கெட் க்ரியேட் பண்ணிக்க அந்த 3 பக்கெட்டுக்குள்ளே தூக்கி போடணும். 3 பக்கெட் தான் க்ரியேட் பண்ணணும், இல்லை எத்தனை பக்கெட் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்னு கிடையாது. எத்தனை பக்கெட் வேணால் க்ரியேட் பண்ணணும் கிடையாது. இப்போ நமக்கு அரே சைஸ் பாருங்கள், 1 2 3 6 எலமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ 6 எலமெண்ட்ஸ்க்கு நீங்கள் 10 பக்கெட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். எல்லா பக்கெட்லேயும் நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட் போடுறீங்க மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். 10 பக்கெட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பக்கெட்லேயும் ஒவ்வொரு எலமெண்ட் போட்டிங்க அப்படின்னாலுமே மீதி பேலன்ஸாக 4 பக்கெட் சும்மா எம்டியாக இருக்கும். அது தேவையில்லாமல் மெமரி ஸ்பேஸ் குடிச்சிட்டு இருக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகிடும். ஸோ அது அப்படி பண்ணக்கூடாது. அதுக்குன்னு நீங்கள் பக்கெட்டே க்ரியேட் பண்ணாமல் நான் ஒரு பக்கெட் மட்டுமே க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்குள்ளே எல்லா வேல்யூஸும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் போடலாம். ஆனால் வந்து திருப்பி எல்லா பக்கெட்டுக்குள்ளேயும் ஒரே பக்கெட்டுக்குள்ளே எல்லா எலமெண்ட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா திருப்பி இந்த பக்கெட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அதிக நேரம் டைம் காம்ப்ளெக்ஸ் அதிக நேரம் எடுக்கும். ஸோ அதுவும் ஒரு வேலிடான அப்ரோச் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ 6 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 6/2 3 அப்படின்னா நீங்கள் ஒரு 3 பக்கெட் கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுத்திங்க அப்படின்னா சம்திங் அரௌண்ட் 2 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ நான் அரௌண்டாக 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் 2 பக்கெட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஸோ இந்த பக்கெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதுதான் ஃபார்முலா கிடையாது, இதுதான் ஃபார்முலா கிடையாது. நீங்கள் என்ன ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைட் ஃபார்முலான்னு எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து உங்களோட பக்கெட் க்ரியேஷன் வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கணும். ஸோ 6 சைஸ் இருக்க ஒரு அரேக்கு நீங்கள் 10 பக்கெட் க்ரியேட் பண்ணக்கூடாது. 6 சைஸ் இருக்க ஒரு அரேக்கு ஒரு பக்கெட்டும் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஒரு வேல்டர் ஒரு 4 பக்கெட்டு, இல்லை ஒரு 3 பக்கெட்டு, இல்லை ஒரு 2 பக்கெட்டு, இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா பக்கெட் கவுண்ட்டும் உங்களுக்கு லிமிட்டடாக இருக்கும். அதுக்குள்ளே புஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு ஸ்பீடாக உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ அதனால் பக்கெட் க்ரியேஷனை வந்து நீங்கள் பரவலாக வந்து நம்ம எங்கேயுமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கெட் க்ரியேட் பண்ணுற மாதிரி கணக்கு. ஓகே. ஸோ இதை ப்ரோக்ராம் வைஸாக எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரே, இந்த அரேக்குள்ளார நான் அந்த அரே சைஸ் வந்து 2, இதுக்குள்ளார நான் 2 இந்த அரே சைஸ் 2. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஒரு எம்டி அரேவும் செகண்ட் இண்டெக்ஸில் ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பக்கெட்டு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் ப்ரோக்ராமேட்டிக்காக நான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகே. இது இருக்கட்டு. ஸோ இதோட இண்டெக்ஸ் 0, இதோட இண்டெக்ஸ் 1, இந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பக்கெட் சார்ட்டில் அடுத்ததான் என்ன ஸ்டெப்? ஃபஸ்ட்டு வந்து பக்கெட்டு நீங்கள் எத்தனை பக்கெட் கிரியேட் பண்ணலாங்கிறது கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து எந்த பக்கெட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட்டை புஷ் பண்ணணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். நான் இந்த பக்கெட்டுக்குள்ளார 0லேருந்து நான் ஒரு 5க்குள்ளே இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும் தான் புஷ் பண்ண போகிறேன். இதில் வந்து 6லேருந்து நான் 10க்குள்ளே இருக்கிற ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும் தான் புஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பக்கெட்டுக்கு எதுவும் சைஸும் கிடையாது. இந்த பக்கெட்டில் நீங்கள் 10 எலமெண்ட்டை புஷ் பண்ணலாம், இந்த பக்கெட்டில் நீங்கள் ஒரு 15 எலமெண்ட்டை புஷ் பண்ணலாம், இல்லை இந்த பக்கெட்டில் எலமெண்ட்டை புஷ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ அது கிடையாது. இப்போ நான் 9ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன்னு வைங்களேன். அந்த 9ங்கிற எலமெண்ட் வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே போகணுமா இந்த பக்கெட்டுக்குள்ளே போகணுமா அதை நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கெட்டுக்குள்ளே எதுலேருந்து மினிமமாக எந்த நம்பர்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ நம்பருக்குள்ளே இந்த பக்கெட்டுக்குள்ளே விழுகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன ஃபார்முலா எடுக்கிறேன் அப்படின்னா, ரேஞ்சு டிவைட் பை பக்கெட் கவுண்ட்டு அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இதான் ஃபார்முலா. அது என்ன ரேஞ்சு அப்படின்னா, இப்போ இந்த அரேயில் மேக்ஸிமமான எலமெண்ட் 9, மினிமமான எலமெண்ட் 1. ஸோ ஃபார்முலா வந்து இந்த அரேக்கு ரேஞ்சு கண்டுபிடிச்சு இப்போ என்ன ரேஞ்சுனா என்னென்னா, இந்த எலமெண்ட் வந்து மினிமம் எந்த எலமெண்ட்லேருந்து எந்த எலமெண்ட்டுக்குள்ளார அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா அது மேக்ஸ் மைனஸ் மின் ப்ளஸ் 1. நமக்கு வந்து 9 - 1 + 1 = 9 தான் வரும். இப்போ இதோட ரேஞ்ச் வந்து நமக்கு 9ன்னு சொல்லி வந்துருச்சா. இப்போ இது டிவைட் பை 2 போட்டிங்கன்னா அரௌண்ட் 5 வரும். ஸோ இந்த பக்கெட்டுக்கு வந்து ஈச் பக்கெட்டோட ரேஞ்ச் வந்து 5. அப்படின்னா நான் 1லேருந்து 5 வரையும் இந்த பக்கெட்டுக்குள்ளே விழுகும். இந்த பக்கெட்டுக்குள்ளே 6லேருந்து 6 7 8 9 10 6லேருந்து 10க்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் இந்த பக்கெட்டுக்குள்ளே விழுகும்.
ஸோ அதுக்கோசரம் தான் இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன். இது இல்லாமல் நீங்கள் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமமாக பரவாயில்ல வந்து நிறைய இடத்துல வந்து இதான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. மேக்ஸ் மைனஸ் மின் ப்ளஸ் 1 தான் ஃபார்முலா. அது என்கிட்ட 2 பக்கெட் தான் இருக்குது. டிவைட் பை பக்கெட் கவுண்ட். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பக்கெட் எத்தனை பக்கெட்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒவ்வொரு பக்கெட்டுக்குள்ளேயும் இப்போ 10ன்னு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் எந்த பக்கெட்டுக்குள்ள போகணும்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 7ன்னு ஒரு நம்பர் வந்து அது எந்த பக்கெட்டுக்குள்ள போகணும்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து நான் அந்த அரேவை ட்ராவல்ஸ் பண்ணி இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் அந்த பக்கெட்டுக்குள்ள நான் புஷ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஈச் பக்கெட்டுக்கு நீங்கள் ரேஞ்சை செட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன். இப்போ 7ங்கிற எலமெண்ட் நீங்கள் இங்கே இந்த பக்கெட்டில் போட்டு 4ங்கிற எலமெண்ட்டு இதே பக்கெட்டுக்குள்ள போட்டு இந்த மாதிரி கலந்து ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு இடத்துக்கு பக்கெட்டில் கலந்து போட்டு அதை நீங்கள் சார்ட் பண்ணி திருப்பி நீங்கள் ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் தப்பாக அன்சார்ட்டடாக வராது, அன்சார்ட்டடாக தான் வரும். ஓகேவா? சாம்பிள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே 7 போடுறேன், இப்போ நான் இங்கே 4 போடுறேன், இங்கே நான் 1 போடுறேன், இங்கே நான் 2 போடுறேன்னு வைங்களேன். இப்போ இதெல்லாமே ஈச் இதையும் சார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 4 இங்கே 7 இருங்க, இது சார்ட் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் 7 போட்டுக்கிறேன், இங்கே நான் 4 7 வச்சுக்கிறேன், 4 10ன்னு வச்சுக்கலாம், 14 வச்சுக்கலாம். இப்போ ஈச் பக்கெட்டை நான் சேர்க்குறேன்னு வைங்களேன், 1 7 4 10 இந்த மாதிரி வரும். இது வந்து சார்ட்டட் அரேவா? அன்சார்ட்டட் தானே. ஸோ இது தப்பு. ஸோ அதுக்கோசரம் தான் இந்த பக்கெட்டுக்குள்ளே 1லேருந்து 5க்குள்ளே தான் வரணும். இந்த பக்கெட்டுக்குள்ளே 6லேருந்து 10க்குள்ளே தான் எலமெண்ட்ஸ் வரணுங்கிற மாதிரி நான் ரேஞ்சை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து நான் அரேவை ட்ராவல்ஸ் பண்ணி எல்லா எலமெண்ட்டையும் தூக்கி அந்த பக்கெட்டுக்குள்ளே போடணும் கண்டுபிடிப்பேன். நான் 7 எடுத்து எங்கே போடலாம்? இங்கே போடலாம். 4 எடுத்து எங்கே போடலாம்? 4 எடுத்து இதுக்குள்ளே போடலாம். 5 எடுத்து எங்கே போடலாம்? அது இதுக்குள்ளே போடலாம். 2 எடுத்து எங்கே போடலாம்? இதுக்குள்ளே போடலாம். அதே 9 எடுத்து இங்கே போடலாம். இதில் அடுத்ததாக நம்ம 1 எடுத்து நம்ம இதுக்குள்ளே போடணுமா? ஸோ இப்போ இந்த பக்கெட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 2 4 5 அழகாக வந்துடும். இந்த பக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்க 7 5 7 9 வந்துடும். இந்த 2 பக்கெட்டை சேர்த்திங்க அப்படின்னா அழகாக நமக்கு சார்ட்டட் அரேவாக வந்துடும். 1 2 4 5 7 9 சொல்லி சார்ட்டடாக வந்துடும். ஸோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம், ஓகே இந்த எலமெண்ட் வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே தான் விழுகுன்னு சொல்லிட்டோம். ஆனால் ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி விழுகுன்னு சொல்கிறது அப்படின்னா, இப்போ இந்த பக்கெட் ஃபுல் ஆகணும் அப்படின்னா இந்த பக்கெட்டு ஃபுல் ஆகணும் மீன்ஸ் இல்லை, அதாவது 1லேருந்து 5க்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும் தானே வரும். ஸோ இப்போ நான் 7 ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 7ங்கிற நம்பர் வந்து இதுக்குள்ளே வருமா? கிடையாது. இந்த பக்கெட்டுக்குள்ளே 1லேருந்து 5 வரையும் தான் வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம கன்ஃபார்மாக தெரியும் 7 வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லி தெரியும். ஸோ அடுத்த பக்கெட்டுக்குள்ளே தான் வரும். ஏன்னா நமக்கு 2 பக்கெட்டு தான் இருக்குது. ஓகேவா? இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் இங்கே நெகட்டிவ் வேல்யூலாம் வருதுன்னு வைங்களேன், நமக்கு எல்லாமே அரே கொடுத்துருக்கு, எல்லாம் பாசிட்டிவ் கொடுத்துட்டான். சப்போஸ் நெகட்டிவ் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இந்த ஈச் பக்கெட்டும் பாருங்களேன், ஃபஸ்ட் பக்கெட்டே எனக்கு வந்து 0 இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ வந்து இங்கே நெகட்டிவாக இருந்தாலும் அதை நான் ஷிஃப்ட் பண்ணி நான் பாசிட்டிவாக மாற்றிக்கணும். ஸோ பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இருக்கிறதுலே இந்த அரேலேயே இருக்கிறதுலே எது மினிமமான எலமெண்ட்டோ அதோட நம்ம மைனஸ் பண்ணோம்னா நெகட்டிவ் எலமெண்ட் எது வந்தாலுமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அதனால் நான் வந்து அரே 5னா இங்கே நான் எடுக்கிற ட்ராவல்ஸ் பண்ணுற ஒவ்வொரு எலமெண்ட்டு அதே மைனஸ் மீன் டிவைடட் பை நான் இங்கே கண்டுபிடிச்சேன்ல ரேஞ்சு டிவைடட் பை பக்கெட் கவுண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். இதில் வந்து வேல்யூ ரேஞ்சு பர் பக்கெட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதான் ஃபார்முலா. இது மூலிமா இப்போ எடுக்கிற எலமெண்ட் வந்து இந்த பக்கெட்டுக்கு போகணுமா இல்லை இந்த பக்கெட்டுக்கு போகணுமான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம 7 எடுக்கிறேன்னு வைங்களேன், 7 இருக்கிறதே மினிமம் வந்து 1 டிவைடட் பை இப்போ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. ஏன் 5 போடுறேங்கிறது, இது ஏன் 5 போடுறேன்னா நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் ரேஞ்ச் 5 தான். ஒரு பக்கெட்டில் 1லேருந்து 5 இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? இப்போ நான் என்னோட எடுத்திருக்க எலமெண்ட் 7 அப்படின்னா அந்த 7 வந்து 1லேருந்து 5க்குள்ளேயே வருது. அந்த 7 வந்து 5 தாண்டி தானே வருது. ஸோ அது 5க்குள்ளே வருதா இல்லை 5 தாண்டி வருதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அதோட ரேஞ்சோட நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் அந்த 7 வந்து எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா 60/5 வரும். இது வந்து நமக்கு 1ன்னு வரும். ஸோ நமக்கு வந்து இப்போ தெரிஞ்சிடும் இந்த 1 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பக்கெட்டு கடையில் தான் இந்த 7 வந்து நான் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேவா? இதே நான் 4 எடுக்கிறேன் வைங்க, 4 - 1 3 3 5 0 சம்திங் வரும். இப்போ 0னா இப்போ நான் 0 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பக்கெட்டு கடையில் தான் நான் வந்து இந்த 4 புஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்துடும். ஸோ
இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் நான் எந்த பக்கெட்டோட இண்டெக்ஸுக்குள்ளே நான் புஷ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்தந்த எலமெண்ட்டை அந்தந்த பக்கெட்டுக்குள்ள நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் திருப்பி இந்த பக்கெட்டை வந்து நீங்கள் எந்த சார்ட் வேணால் பயன்படுத்தலாம். செலெக்ஷன் சார்ட், பபிள் சார்ட், இல்லை குயிக் சார்ட், வெட் சார்ட், எந்த சார்ட் வேணால் நீங்கள் பயன்படுத்தி ஈச் பக்கெட்டை சார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கெட்டையும் நீங்கள் சேர்த்திங்கன்னு வைங்களேன், யூஸ் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த பக்கெட்டில் இருக்கிறதுல பிரிண்ட் பண்ணிடுங்க, அடுத்த இந்த பக்கெட்டில் இருக்கிறதுல பிரிண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு சால்ட் ஆகி வந்துடும். ஓகேவா? இது அப்படியே நம்ம கோட் பேஸ் பார்த்துடலாம். நான் இங்கே இருக்க அரேவை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த பக்கெட்டோட எத்தனை பக்கெட் நம்ம யூஸ் பண்ணுங்கிறத எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து math.flow-ஓட ரேப் பண்ணிக்கிறேன். ஏன்னா வரது வந்து பாயிண்டில் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இப்போ 2.3, 2.345 இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு எனக்கு 2 வந்துச்சுன்னா போதும், 2 கணக்கு எடுத்துகிட்டா போதும். ஸோ அதனால் நான் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2.5 வந்தாலுமே 2.6 வந்தாலுமே நான் 2 பக்கெட்ஸ் இருக்கிறதா கவுண்ட் வச்சுக்கிறேன். அது ஆப்டிமிஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு பக்கெட் கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த பக்கெட் கவுண்ட்டை நான் ஒரு அரேயில் நான் எம்டி அரேயில் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு எம்டி அரேக்குள்ளார 2 பக்கெட்டை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக நமக்கு வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு இந்த பக்கெட்டுக்குள்ளே என்னென்ன எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் அந்த பக்கெட்டுக்குள்ளார இன்செர்ட் ஆகலாம்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து இதுதான் வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது. அரே வைக்கிறதுலேயே மினிமமான எலமெண்ட்டும் அரேயில் இருக்கிறதோட மேக்ஸிமமான எலமெண்ட்டையும் +1 பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அந்த அரேக்குள்ளார இந்த எலமெண்ட்லேருந்து இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரையும் எனக்கு இவ்வளோ தான் நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிடலாம். அதுவே டிவைடட் பை உங்கள் பக்கெட் கவுண்ட்டை போட்டிங்க அப்படின்னா எனக்கு ரேஞ்ச் கிடச்சிக்கும். ஓகே, இதை நான் வந்து math.ceil மூலிமா ரேப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு ரேஞ்சும் கிடச்சிருச்சு. அடுத்ததான் என்ன, சிம்பிள் அரேவை ட்ராவல்ஸ் பண்ணி இந்த ஈச் வர ஆயிருக்க எல்லா எலமெண்ட்டையும் தூக்கி இந்த பக்கெட்டுக்குள்ளே போடணும். ஸோ நான் அரே ட்ராவல்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நெகட்டிவ் வரக்கூடிய எலமெண்ட்டில் எடுக்கிற எலமெண்ட் வந்து நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அதை ஷிஃப்ட் பண்ணி பாசிட்டிவாக மாற்றணும். அதனால நான் மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது டிவைடட் பை ரேஞ்ச் பர் பக்கெட். ரேஞ்ச் பர் பக்கெட் ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு பக்கெட்டுக்குள்ளார எனக்கு வந்து ரேஞ்ச் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் வரணும். இப்போ எனக்கு 7 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த 7 வந்து 1லேருந்து 5க்குள்ளேயே இருக்குது, அது வந்து 5 தாண்டி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது டிவைடட் பை ரேஞ்ச் பர் பக்கெட் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 வந்து நமக்கு அந்த ஃபஸ்ட் பக்கெட்டுக்குள்ளே வராது, 2வது பக்கெட்டுக்குள்ளே தான் நமக்கு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதனால ரேஞ்ச் பர் பக்கெட்டை நான் போட்டுக்கிறேன். இதை நான் வந்து சேம் math.flow மூலிமா நான் ரேப் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு என்ன தரும்னா பக்கெட்டோட இண்டெக்ஸ் தரும் எனக்கு. இப்போ நான் 7ங்கிற எலமெண்ட் எடுத்தேன்னா இந்த 7ங்கிற எலமெண்ட் வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே போகணுமா இந்த பக்கெட்டுக்குள்ளே போகணுமாங்கிறது இண்டெக்ஸ் எனக்கு இங்கே கிடச்சிரும். அப்புறம் நான் இண்டெக்ஸ் கிடச்சிட்டா சிம்பிள் அந்த இண்டெக்ஸ்குள்ளே நம்ம எலமெண்ட்டை புஷ் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் இந்த பக்கெட்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்குறீங்களா? சாரி, நான் இங்கே மேக்ஸை நான் கண்டுபிடிக்கவே இல்லை, மேக்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்கு ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா நான் வந்து இங்கே பக்கெட் கிரியேட் பண்ணேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துக்கு ஜாவாஸ்கிரிப்டில் வந்து இப்படி போடக்கூடாது. இதனால் என்ன தப்பு அப்படின்னா நான் இங்கே என்ன வேல்யூ புஷ் பண்ணுறேன், இப்போ இங்கே ஒரு அரே கிரியேட் ஆகுது அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு அட்ரஸ் தான் கிரியேட் ஆகிருக்கும். அதாவது இந்த ஃபுல் அரேவே வந்து ஒரு அட்ரஸ் கடியில் தான் கிரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளார இது ஒரு அட்ரஸ் கடியில் கிரியேட் ஆகிருக்கும், இது ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகிருக்குமா? எனக்கு இந்த அட்ரஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுதோ அதே வேல்யூ எனக்கு இங்கே ஒரு காப்பி எடுத்த மாதிரி ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இங்கே என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுதோ அதே வேல்யூ இங்கே ஒரு காப்பி எடுத்த மாதிரி ஸ்டோர் ஆகும். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் தான் எனக்கு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது எனக்கு அப்படி நடக்கக்கூடாது. இந்த அரேவும் இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஸோ அதை நான் இந்த இடத்துக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா array.fromனு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது மூலயமா நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது மூலிமா கிரியேட் பண்ணனா எனக்கு இந்த பக்கெட்டும் சரி இந்த பக்கெட்டும் சரி இண்டிவிஜுவலாக இருக்கும். ரெண்டும் தனித்தனி வெவ்வேறு மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஈச் பக்கெட்டுக்குள்ளாரையும் நான் என்னோடய எலமெண்ட்டை ட்ராவல்ஸ் பண்ணி புஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து தான் நான் இந்த அரேவை ட்ராவல்ஸ் பண்ணி இதை நான் சார்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் எந்த சார்ட் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க டிஃபால்ட் சார்ட்டிங் அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் இன்ஸ்டன்ஸ் சார்ட்டோ இல்லை குயிக் சார்ட்டோ இல்லை செஷன் சார்ட்டோ பபுள் சார்ட்டோ எந்த சார்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளிசிட்டிக்கோசரம் நான் டாட் சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மூலிமா எனக்கு வந்து சார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க பக்கெட் சார்ட்டு. ஸோ இதில் நீங்கள் இதில் வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அரேலேருந்து எத்தனை பக்கெட் இந்த அரேக்கு எத்தனை பக்கெட் கிரியேட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக பக்கெட் எத்தனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கெட்டோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் தூக்கி இந்த பக்கெட்டுக்குள்ளே போடணும். போடும்போது சப்போஸ் கொடுத்துருக்க அறையில் அன்சார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கொடுத்துருக்க அறையில் நெகட்டிவ் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து பாசிட்டிவ் எலமெண்ட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். அதனால இருக்கிறதுலே மினிமமான வேல்யூவோட மைனஸ் எடுத்து நம்ம அதோட மைனஸ் பண்ணணும்னா எந்த நெகட்டிவ் வேல்யூ வந்தாலுமே அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் மாறிடும். இல்லை நீங்கள் அப்சர்வேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது தப்பு வரும். நமக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் மினிமமோட மைனஸ் பண்ணிக்கிறதா பெட்டர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.